நீங்க ஓட்டு போடணும்னா, ஓட்டர் ஐடியும் வேணும். கூடவே இந்த பூத் ஸ்லிப்பும் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து ஓட்டு போட முடியும். இந்த மாதிரியான பழைய ஓட்டர் ஐடி வச்சிருந்தீங்கன்னா, அத உடனே தூக்கி ஓரம் போட்டுருங்க. அதுக்கு பதிலா புது ஓட்டர் ஐடிய உங்களுடைய மொபைல்லயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பூத் ஸ்லிப்பும் உங்களுடைய மொபைல்லயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முதல்ல உங்களுடைய மொபைல்ல குரோம் பிரவுசர வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பார்ல ஏவி ஜஸ்ட்ன்னு டைப் பண்ணிக்கங்க. ஏவி ஜஸ்ட் ஏவிஜேயூஎஸ்டின்ட்டு கரெக்டாக டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வெப்சைட்டாகவே வந்துடும். ரெட் கலரில் ஏவிஜெஸ்ட்னு இருக்கும். இந்த வெப்சைட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டாகவே இருக்கும். ஹவு டு டவுன்லோட் ஓட்டர் ஐடின்னு இருக்கும். சப்போஸ் இல்லைனா மேலே சர்ச் ஐக்கானில் ஓட்டர் ஐடின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட்டாகவே இருக்கும். இந்த போஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டால்ன்ட்டு ஆப்போடைய லிங்க் கொடுத்துருப்போம். நியூ ஓட்டர் ஐடி கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் இபிஐசி டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய நம்பரை மட்டும் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் ஸ்டேட்னு இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். கீழே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஓடிபியை என்டர் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இபிஐசின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் உங்களுடைய ஓட்டர் ஐடி ரெடியாக இருக்கும்.